guys, hello மக்களே, வணக்கம் வந்து நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். ஹாப்பி கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமிக்கு நீங்க எல்லாம் என்ன பண்ணேல் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. என்னென்ன பண்ணினேல்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன எடுக்க போறோம் அப்படின்னு, அதாவது கோகுலாஷ்டமிக்கு என்ன நீங்க பார்க்க போறீங்க நம்ம சேனல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத பார்க்க போறேன். அப்படியே கோலம் போட்டதுலேருந்து நான் உங்களுக்கு எல்லாமே காமிச்சிருக்கேன். நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்தோன்னே ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க, நம்ம வந்து என்னென்ன பக்ஷணம் பண்ணியிருக்கேன், என்னென்ன பண்ண போகிறோம், அடுத்தது பூஜை விளக்கேற்றி எல்லாம் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். அதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஒரு விலாகாக பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். பாருங்க, உப்பு சீடை பண்ணியிருக்கேன்ப்பா. இது லாங் வீடியோ கண்டிப்பாக வரும். பகவான் கிருப்பையில் அப்பா வாசத்தை திறந்தோடனே நல்ல மனமாக இருக்குது. இது உப்பு சீடை பண்ணியிருக்கேன். இது வந்து இன்ஸ்டன்ட் லட்டுப்பா. இது வந்து இன்ஸ்டன்ட் லட்டு. அப்படியே கொஞ்சம் இதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்ப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு இது மல்டி கிரெயின்ஸ் மாதிரி வாசனை வருது. எனக்கு ஒருத்தர் கொடுத்தா, ஸோ அது இன்ஸ்டன்ட் லட்டு பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து நம்ம அவள் பண்ணினோம் இல்லையா, அதையே அப்படி இதுவும் உங்களுக்கு ஒரு சும்மா அப்படியே கிளிப்பிங் மாதிரி அப்படியே வெள்ளை ஜாகிரியை போட்டு நம்ம அப்படியே பண்ணியிருக்கோம். தயிர், வெண்ணெய், பால், இது வந்து புளியவள். இதுதான்ப்பா இன்னைக்கு கிருஷ்ணருக்கு நைவேத்தியம். இப்போ நம்ம விளக்கேற்றி பூஜை பண்ணிடலாம். நம்ம பக்ஷணெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுவாமிக்கு பூஜை பண்ண சரியாக இருக்கும். ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் லட்டுப்பா. இந்த லட்டு வந்து எனக்கு ஒருத்தர் கொடுத்துருந்தா. இது மல்டி கிரெயின்ஸ் லட்டு மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேயே போட்டிருந்தா எப்படி பண்ணணும்னு. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா கலரி பார்த்து கொஞ்சம் நெய் விட்டுக்கணும். பார்த்து நான் என்ன பண்ணேன்னா குட்டி குட்டியாக லட்டு பிடிச்சி வச்சுன்ட்டேன். இது வந்து ஸ்பான்சர்ஸ் கிடையாதுப்பா. எனக்கு ஒருத்தர் வந்து கொடுத்தா, அது என்ன ஏதுன்னு கூட எனக்கு சொல்லலை, தெரியல. அது எனக்கு தெரியல. நான் கொடுக்கும்போது பேக்கெட்டில் வச்சு கொடுத்தா இல்லையா, அது என்ன நம்ம பார்க்க முடியாது. ஆற்றுக்கு வந்து தான் நான் பார்த்தேன். ஸோ அது லட்டு அந்த குட்டி குட்டியாக பிடிச்சாச்சு. கிருஷ்ணருக்கு வந்து தயிர் தனியாக உர குத்திருந்தேன், அதை சுவாமிக்கு எடுத்து வச்சாச்சு. நம்ம வந்து ஸ்வீட் போகா பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இன்றைக்கி வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணிட்டேன். நான் எப்பயும் 30 பால் தான் பண்ணுவேன். என்னால் இந்த 30 பால் பண்ண முடியல. இந்த லேஸ் அவலை வந்து கொஞ்சம் நெய் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா தெரியும், அது தொட்டவுடனே கறக்கு முறக்குன்னு உடஞ்சி போயிடும். ஸோ இந்த ஜாகரி பவுடரை அதோட போட்டுட்டு கொஞ்சம் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, எப்பயும் போல் நெய்யில் வந்து திராட்சை, முந்திரி இதெல்லாம் போட்டு திருப்பி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து கொஞ்சமாக ஒரு நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டாச்சு. இது வந்து சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக ஆஃபீஸ் போகிற வாழ்க்கையில் இது ரொம்ப யூஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எப்படி இருந்ததுன்னா டேஸ்ட்டு எனக்கு அப்படி தோணித்துப்பா. இந்த கேரமல் பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரி எனக்கு இது ஒரு தோணித்து. ரொம்ப நல்லா இருந்தது இன்ஸ்டண்ட்டாக. அப்புறம் பால் தனியாக காய்ச்சி அதையும் வச்சுட்டாச்சு. எல்லா பிரசாதமும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுவாமிக்கு வந்து விளக்கேற்றி சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி புஷ்பம் எல்லாம் போட்டு நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த இதில் வந்து ஆச்சாரியால் நிறைய தடவை சொல்லியிருக்கார், பகவத்கீதா எல்லாரும் படிக்கணும், அட்லீஸ்ட் ஒரு அத்தியாயமாக படிக்கணும்னு சொல்லியிருக்கார். ஸோ இன்றைக்கி வந்து பகவத்கீதாவில் ஒரு அத்தியாயம், நாராயணில் ஒரு தசகம், கிருஷ்ண அஷ்டோத்திரம், அதை வந்து படித்து என்னால் எவ்வளோ கிருஷ்ணரோட ஸ்லோகம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் நான் வந்து சொன்னேன்ப்பா. இது வந்து எல்லாரும் பண்ணலாம். எல்லாராத்துலேயும் சூப்பராக பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் என்ன நைவேத்தியம் பண்ணேல் கிருஷ்ணருக்கு, உங்கள் ஆற்றுல எப்படி ஜென்மாஷ்டமி போச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்க. இந்த வருஷம் நல்லபடியாக அம்பாலாச்சார அனுகிரகத்தில், வாசுதேவன் குஞ்சு கிருஷ்ணன் அனுகிரகத்தில் நல்லபடியாக கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பண்ணியாச்சு. எல்லாரும் உப்பு சீடை பண்ணேன்ப்பா. எனக்கு நன்னா வந்திருக்கு. அது லாங் வீடியோ வரும். நான் வந்து உங்களுக்கு எல்லாமே அதில் சொல்லியிருக்கேன். அதில் வந்து தேங்காய் வறுத்து அரைக்கலை. அதில் அதை வந்து நான் இப்போ சொல்லிட்டேன். ஏன்னா தேங்காய் வறுத்துட்டு அரைக்கணும்னு சொல்லுவாள். நான் வந்து அப்படியே போட்டு அரைச்சிட்டேன். பட் எனக்கு வந்து அது ரொம்ப நன்னா இருக்குது உப்பு சீடை. இது லாங் வீடியோ வரும், கண்டிப்பாக பாருங்க. பார்த்துட்டும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நல்லபடியாக இந்த ஜென்மாஷ்டமி 2025 நல்லபடியாக முடிஞ்சுதுப்பா. தேங்க்யூ கை, தேங்க்யூ ஸோ மச். என்ன கைஸ் பார்த்தேலா, சிம்பிளாக நான் இன்றைக்கி வந்து இதுதான் நைவேத்தியம் பண்ணியிருக்கேன். இந்த சீடியை சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இது ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கோசரம் சப்ஸ்கிரைப்லாம் கேட்டாலும் கொஞ்சம் கிருஷ்ணன் வாசுதேவன் அனுகிரகத்தில் ரொம்ப பயபக்தியோடு பண்ணியிருக்கேன்ப்பா. ரொம்ப நன்னா இருக்குது. இது பாருங்க, அப்படி கடக்கு முடக்குன்னு இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்குது சீடை.
இது லாங் வீடியோ வரும். உங்காத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நல்லபடியாக இந்த வருஷம் கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி, கிருஷ்ணனுக்கு முடிஞ்சது எல்லாத்துலேயும் நல்லா பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நினச்சதும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. தேங்க்யூ பஸ். இந்த வீடியோ பார்த்தோன்னே ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை பார்த்தோன்னே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.